10 கோடி போயிடுங்க. ஐயோ அப்பா 10 கோடி போச்சு. வண்டி நிப்பாட்டுங்க ஐயா, வண்டி நிப்பாட்டுங்க. ஐயோ வண்டி நிறுத்துறா. மொபைல் ரா. நிறுத்துறா. வண்டி நிறுத்துறா. சரி கிளம்பலாமா? ஓகே சரி சரி. டேய் என்னடா உன் தம்பி இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டு இருக்கா. போய் கூட்ட வேண்டாம். இரு நீ இவங்களை குழந்தைங்களெல்லாம் கூட்டு மண்டபத்துக்கு போ. நான் போய் நந்தகுமார் கூட்டு வந்துடுறேன். ஓகே சரி பண்றா. இவ்வளவு நேரம் ஆச்சு ரெடி ஆகாம இருக்கானே. டேய் நான் உனக்கு மாப்பிள்ளை தோழனெல்லாம் வரலடா. ஓரமா நின்று அச்சதை மட்டும் போட்டு போய். டேய் இப்போ எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏற்கனவே உனக்கு உதவி செய்ய போனா அஜயை காணோம். ஒருவேளை அவன் போலீஸ்ல மாட்டிக்கணும்னு என்னவோன்னு பயமா இருக்கு. அந்த மதனை கடத்தின டூப் அப்பா அம்மாவையும் காணோம். அவங்க கடத்திட்டு போன மதன் என்னன்னு தெரியல. ஒருவேளை மதன் அங்க இருந்து தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பத்தாவதுக்கு அந்த ராதா வேற உங்ககிட்ட சவால் விட்டுருக்கா. மொத்தத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. கம்பிதான் என்ன போற. டேய் ஏன்டா இப்படி அபசகுரமா பேச சொல்றேற? வேற எப்படா பேச சொல்ற? உன் மொபைல் போன் வேற ஒரு மாக்காங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அவன் என்னடான்னா 10 கோடி கொடுன்னு மிரட்டுறான். நீ அவனை அடிச்சு செல்போனை புடுங்க போறன்னு கோட்டை விட்டு வந்துச்சு. அந்த போன் குட்டியானில் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த போன் எவங்க கையில மாட்டி என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் உன் வண்டை வளம் எல்லாருக்கும் தெரிய போகுது. பேசாம நீ ராதா கழுத்துல தள்ளிட்டு. அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஹலோ என்னப்பா மண்டபத்துக்கு வர வேண்டிய சாமான்லாம் வந்தாச்சா? வந்தாச்சு. வெரி குட். அந்த வாழை மரம்லாம் வந்தாச்சா? வாழை மரமும் வந்தாச்சு சார். கட்டிட்டீங்களா? இனிமே தான் சார் கட்டணும். ஓகே. எந்த இடையூறும் இல்லையே? ஒண்ணும் இல்ல சார். குட். டேய் அது இல்லடா. யார் பாரு நந்தகுமார். நந்தகுமார் என்னாச்சு? உங்க பாட்டுக்கு ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல டாட், நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். மண்டபத்துக்கு போணும்பா. சீக்கிரம் வாங்க. சரியா யா. தம்பி நீ கார் ரெடி பண்ணு. சரிங்க சார் நான் ரெடி பண்ணிடுறேன். சோபா ஜோதிகாக நம்ம வாங்க நெக்லஸ் இங்கே அது மேல பேரோலயே இருக்கு மாமா. நம்ம இங்க வச்சிட்டு சரி அதை எடுத்துட்டு வந்து நீயும் நந்தகுமாரும் 2 பேரும் பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த நெக்லஸை கொடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. நானும் ரெடி ஆயிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறேன். சரிங்க மாமா. ரைட் கேரி ஆன். நந்து நான் கிளம்புறேன். நீங்க மண்டபத்துக்கு வந்துருங்க. ஓகே டாட். ராதாவும் எஸ்கேப் ஆயிட்டா, மதனும் எஸ்கேப் ஆயிட்டான். கண்டிப்பா தாலி கட்டுற நேரத்துக்கு 2 பேரும் மண்டபத்துக்கு வந்து ரகலை பண்ணி கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு சுபாஷ் வேற சொல்லியிருக்கான். ஒருவேளை சுபாஷ் சொன்ன மாதிரி நிஜமாவே நடந்துருவா? இதுலதான் எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்கு. எல்லாமே எந்த கூட இதுலதான் இருக்கு. எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே இதுலதான் இருக்கு. அப்புறம் இத காணோம் அத காணோம் கேட்டிட்டு இருப்பா. செக் பண்ணிக்கோ. அப்புறம் செக் பண்ணிக்கோ. சரியா? இந்த Dress இவளுக்கு நல்லா இருக்குல இப்ப கிளம்பறதுக்கு? ஆமா இதே நல்லா இருக்கு. இதா? ஆமா இதுதான் நல்லா இருக்கு. இல்ல வேற மாத்திக்கிறேன். வேணாம்டா இது அழகா இருக்கு. அப்புறம் ஒரு Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிச்சா? ஹாய் ஜோ. ஹாய். என்ன நந்து? கல்யாண மண்டபத்துக்கு கல்யாண பொண்ணு எப்படியோ லேட்டா வருவான்னு சொல்லி நீங்களே கூட்டிட்டு போலான்னு வந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அண்ணி தான் கையோட பொண்ணையும் கூட்டிட்டு போயிடலாம்னு சொன்னாங்க. அதான் வந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி இருங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடலாம். சரி பேக் பண்ணிடலாம். சீக்கிரம் எடுத்து வைங்க. என்ன எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க போல? வந்துட்டாளா இவ? வசமா மாட்டிக்கிட்டோம். மச்சான் வாங்க மச்சான். மச்சான் வந்துட்டீங்களா மச்சான்? உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ராதா எப்படி இருக்க? ஐயோ
உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு குளத்துல தூக்கி போட்டாங்களாமே. மச்சான், உங்க ரெண்டு பேரையும் குளத்துல தூக்கி போட்டது யாரு மச்சான்? சொல்லுங்க மச்சான். அவன் மட்டும் என் கையில கடிச்சா அவன் கழுத்தை நடிச்சு கொன்னுடுவேன். சொல்லிடுவாளோ? உங்களை தேடி நான் ஹாஸ்பிடலுக்கு வந்தேன் மச்சான். அங்க யாரோ ஒரு அயோக்கிய போய் சொல்லி உங்களை கடத்திட்டு போயிட்டான். ஏன் மச்சான் நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? சொல்லுங்க மச்சான், யார் இப்படி எல்லாம் பண்ணுது? அது நான் சொல்றேன்க்கா. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணி என்ன கெடுத்தவன் தான் என்னையும் மாமாவையும் அடிச்சு குளத்துல போட்டது. மாமாவை கடத்தினதும் அதே அயோக்கியம்தான். ஐயோ, அது மட்டும் இல்லாம இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். என்ன என்ன ராதா சொல்ற? நாளைக்கு அவனுக்கு கல்யாணம். யார் ராதா அந்த அயோக்கிய ராஸ்கல்? அவனை மட்டும் என் கண்ணு காட்டு. அவனை நான் கண்டு திரும்ப வெட்டிடுறேன். இதோ நிக்கிறானே இவன் தான். இல்ல, போய் 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 சொல்றான். யார் போய் சொல்றா போய்? இங்க பாரு, யார் மொபைல் இது? ஓ மொபைல் தானே? இது இப்ப காட்டுறேன். இதுல இருக்கு பாரு நீ பண்ண லீலைகள் எல்லாம். பாரு, நல்லா பாரு. இதுக்கு என்னடா பதில் சொல்ற? பாரு பூமிகா, பாத்தியா இவ்வளத்தையும் பண்ணிட்டு என்னமா நடிக்கிறான்? எங்க வந்து உன் வேலைய காட்டுற? ஒரு அப்பாவி பொண்ண காதலிச்சு கர்ப்பமாக்கி நியாயம் கேட்டதுக்கு அவளை அடிச்சு குளத்துல தூக்கி போடுவியா? அது மட்டும் பத்தாதுன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற என் மச்சான ஹாஸ்பிடல்ல இருந்து கடத்திட்டு போவியா? கிட்னாப் பண்ண பாத்தியா? கிட்னாப். போதாத குறைக்கு என் தங்கச்சி வாழ்க்கைய நான் கெடுக்க பாக்குற? டேய் டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஜோதிகா, போய் அருவாமனை எடுத்துட்டு வா. போ. உன்னை விட மாட்டேன்டா. விடவே மாட்டேன். பூமிகா, பூமிகா வேணாம், விடுங்க மச்சான். பூமிகா, டேய், பூமிகா சொன்னா கேளு. விடுங்க மச்சான். இங்க வா, நான் சொல்றது கேளு. டேய், இங்க பாரு, இந்த வேலையை செய்யறதுக்கு போலீஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் கையோட நான் போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், ஏய் போடா. நான் வர மாட்டேன். ஜெயில நான் வர போடு மாட்டேன். மச்சான். வாழ்க்கை நான் வர மாட்டேன். முழுக்க இவனை வர மாட்டேன். நான் சொல்றேன். நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். எடுத்துட்டு போ. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். இதோ நிக்கிறானே இவன் தான். ஐயோ, என் பையலே, எங்க வந்துட்டு உன் வேலைய காட்டுற? ஏய் போடா. வாங்க தம்பி போலாம். ஜோதிகா கிட்ட நெக்லஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போலாம். தம்பி தம்பி, சொல்லுங்க நீ. என்ன தம்பி பகல் கனவா? ஜோதிகா கூட டூயட்டா? இனிமே கனவெல்லாம் எதுக்கு, நிஜத்திலேயே டூயட் பாடிடுங்க. வாங்க ஜோதிகா வீட்டுக்கு போய் நெக்லஸ் கொடுத்துட்டு அப்படியே மண்டபத்துக்கு போயிடலாம். இல்ல நீ, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க, நான் நேரா மண்டபத்துக்கு வந்துடுறேன். என்ன தம்பி நீங்க, அவ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கட்டிக்க போற பொண்ண பார்க்க மாட்டோமான்னு தவம் கிடப்பா. நீங்க என்னடானா, நீங்க பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நானே வாங்கன்னு கூப்பிடுறேன், வரலன்றீங்க. இல்ல நீ, நான் வரல. என்ன வெக்கமா? அதுவும் அமெரிக்க மாப்பிள்ளைக்கு. அட வாங்க தம்பி போலாம், வாங்க. இவங்க வேற நேரங்காலம் தெரியாம
ஏற்கனவே எனக்கு வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸா இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. சொல்லு, எதுக்காக மதன் அடிச்சு தண்ணியில போட்டீங்க? எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரை கடத்தினீங்க? நீ யாரு? உன் பின்னாடி வேற யார் யார் இருக்காங்க? சொல்லு சொல்லு, உண்மையை சொல்லு. சொன்னேன்னா உனக்கு தான் நல்லது. இல்லைன்னா போலீஸ் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிப்பாங்க. எது சௌகரியம்? இல்ல மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். சொல்லு. என் ஃப்ரெண்டு நந்தகுமார் தான் ஹாஸ்பிட்டல்ல போய் மதனை கடத்தணும்னு சொன்னான். ஃப்ரெண்டுக்காக தான் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் மேடம். என்னை மன்னிச்சிருங்க மேடம். யார் அந்த நந்தகுமார்? கிரைனைட் கம்பெனியோட ஓனர் வேலாயுதோட சன் நந்தகுமார் மேடம். ஸ்டேஷன் கொண்டு போங்க. எஸ் மேடம். வாடா ஆயா. நந்தகுமார் எதுக்காக இதெல்லாம் செஞ்சான்? இதெல்லாம் மதன் கண்ணு முடிச்சாதான் விவரம் தெரியும். இதெல்லாம் கொண்டு போய் கார்ல வச்சிருங்க. இந்தாங்க. கிளம்பிட்டோம். சரி சரி, எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. கார்ல வச்சாச்சா? கொண்டு போய் வச்சிட்டோம். எல்லாம் ஒரே கார்ல வச்சிட்டீங்கல்ல? இது கொண்டு போய் பத்திரமா வச்சுங்க. எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. அம்மா அம்மா, கண்ணீர் பட்டுடும் போல இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. முக்கியமான பொருளை ஆனந்த் கிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்லியாச்சு. எதுவும் மறக்கல. வாங்க தம்பி. கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சுல. வாங்க கிளம்பலாம். கிளம்பலாம் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பலாம். கல்யாண மண்டபத்துக்கு போகாம இவங்க இங்க எதுக்கு வந்தாங்க? இங்க வரக்கூடாதே. கல்யாண நேரத்துல நேரா மண்டபத்துக்கு போகாம இங்க வந்திருக்கீங்க. இந்த சமயத்துல பொண்ணு வீட்டுக்குலாம் வரக்கூடாது. எனக்கு அந்த சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது ஆண்டி. அப்பா ஒரு நெக்லஸ மாப்பிள்ளை வீட்டு சார்பா பொண்ணுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாரு. நெக்லஸா? அதுக்கு தான் வந்தோம். அந்த நெக்லஸ கொடுங்க நீ. இந்தாங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தாயே, உன் பாதம் பணிந்தே. ஹலோ ஹலோ சாமி, நான் பூமிகா பேசுறேன். சொல்லு குழந்தை. என்னால நேர்ல வர முடியல, அதான் ஃபோன் பண்ணிருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. பரவாயில்ல, சொல்லுமா. சாமி, நாளைக்கு என் தங்கச்சியோட கல்யாணம்னு உங்களுக்கு தெரியும்ல? சந்தோஷமா? எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். இந்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து நெக்லஸ் கொடுக்குறாங்க. அந்த நெக்லஸ் நாங்க வாங்கிக்கலாமா இல்ல என்னன்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சாமி. சரி குழந்தை, சோழி போட்டு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க சாமி.
அம்மா தாயே, அம்மா ராஜராஜேஸ்வரி, உன் பாதமே சரணம். தாயே பராசக்தி, பராசக்தி தாயே, நீயே துணை. மறுபடியும் அந்த குழந்தைக்கு சோதனையாமா. அந்த குழந்தையுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் எந்தவித தடையும் இல்லாம நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தாமா. உயிர் பலி நடக்கும்னு சொன்னேன். ரத்த தானம், கோதானம், அன்னதானம் பண்ண சொன்னேன். இன்னும் அடங்கலையாவும் பசி, திரும்பவும் உயிர் பலியா கேக்குற? இத பள்ளியில அந்த குழந்தைகிட்ட நான் எப்படி தாயே சொல்லுவேன்? அந்த குழந்தைய இப்படி சோதிக்கிறியப்பா. சொல்லுங்க சாமி. நான் உண்மையை மறைக்காம சொல்லிடுறேம்மா. ஆத்தா இன்னும் உயிர் பலி கேட்கிறாமா. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க சொன்னபடியே நாங்க எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டோம்ல. எல்லா பரிகாரமும் பண்ணி கேட்கிறாளம்மா. பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுமா. சாமி என்ன சாமி சொல்றீங்க? இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்தணும்? எப்படி சாமி? இல்ல இது முடியாது சாமி. நான் சொல்றத சொல்லிட்டோமா, அப்புறம் உன்னோட விருப்பம். சாமி ஒரு நிமிஷம், நீ ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. நம்பர் புதுசா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ, யார் பேசுறது? டேய், ராதா பேசுறேன்டா. என்ன முகத்துல கல்யாண கலை கட்டுதோ? மாப்பிள்ள கலை உன் முகத்துல தாண்டவம் ஆடுதோ? உனக்காக தான்டா மண்டப வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கேன். மண்டபத்துக்குள்ள நீ கால் எடுத்தே வைக்க முடியாது. ஏன்னா வாசல்லையே உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு உயிர் பலி தேவைன்னா என் உயிரை எடுத்துக்கோ. ஆனா என் தங்கச்சி கல்யாணம் எக்காரணத்து கொண்டு நிக்க கூடாது.
என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. நந்து எங்க? ஃபோன் வந்தது, பேசிட்டு இருக்காரு. சரி. என்னாச்சு நந்து? ஒண்ணும் இல்ல. பூமிகா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு உள்ள போனாங்களே. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எதுக்கு போயிருப்பாங்க? ஒருவேளை மண்டபத்துக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க முடியாது. அவ சொல்லிட்டு இருப்பாளா? அனி, நீங்க நெக்லஸ் கொடுங்க. நீங்களே கொடுத்துருங்க. சரி. இந்தாங்க ஜோ. வாங்கிக்கோ. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஆத்தா இன்னும் உயிர் பலி கேட்கிறாமா? பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுமா? Change the mood, start the music. மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா. மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா. நாடி கிளங்குதப்பா நாடி கிளங்குதப்பா.